டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம். மைக்ரோசாப்ட் இயங்குதளம் உலகம் முழுவதும் முடக்கம். விமானம், வங்கிச் சேவைகள் பாதிப்பு. ராணுவம் மற்றும் துணை ராணுவ படைகளில் வீரதீர செயல்கள் புரிந்தவர்களுக்கு விருதுகள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு கருத்துக்களை தொடர்ந்து அனுப்புங்கள். பிரதமர் நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் பதிவு. போராட்டங்கள் நடைபெற்று வரும் பங்களாதேஷில் இந்தியர்கள் பாதுகாப்புடன் இருக்க நடவடிக்கை. நிலைமையை கண்காணித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தகவல். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 22ஆம் தேதி தொடக்கம். பேரிடர் மேலாண்மை திருத்தச் சட்டம் உட்பட 6 புதிய மசோதாக்களை அறிமுகப்படுத்த திட்டம். தமிழகத்தில் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த 8000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மேட்டுப்பாளையத்தில் புதிய ரயில் சேவைகளை தொடங்கி வைத்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. அம்மா உணவகங்கள் தொடர்ந்து சிறப்பாக நடத்த 21 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. ஆசிய கோப்பை மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று பல பரீட்சை. செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம். அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாக உள்ள மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு பொதுமக்கள் தங்கள் ஆலோசனைகளை தெரிவிக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் பிரதமர் நரேந்திர மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சி வானொலியில் ஒலிபரப்பப்பட்டு வருகிறது. இதன் 112வது அத்தியாயம் வரும் 28ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ளது. இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சமூக மேம்பாட்டிற்காக பல்வேறு இளைஞர்கள் ஒன்றிணைந்து கூட்டு முயற்சியை வெளிப்படுத்தி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். தமது நிகழ்ச்சிக்கு மக்களின் ஆலோசனைகளையும் மக்களின் எண்ணங்களையும் மைகவ், நமோ செயலிகளின் மூலமாகவோ 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் வாயிலாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்காவின் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு உபகரண நிறுவனமான லாக்ஹீட் மார்டின் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஜிம் டாக்லெட் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இருதரப்பு தொழில் மற்றும் பாதுகாப்பு உறவுகளை பலப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விவாதித்தனர். இந்த சந்திப்பின் போது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உடனிருந்தார். இதுகுறித்து லாக்ஹீட் மார்டின் நிறுவனம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியா 3 தசாப்தங்களுக்கு மேலாக நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாக திகழ்வதாக கூறியுள்ளது. போராட்டங்கள் நடைபெற்று வரும் பங்களாதேஷில் இந்தியர்கள் பாதுகாப்புடன் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், பங்களாதேஷில் நடைபெற்று வரும் போராட்டத்தின் தன்மையை வெளியுறவு அமைச்சகம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்தார். பங்களாதேஷில் 8500 மாணவர்கள் மற்றும் 15000த்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உள்ளதாக கூறினார். அங்குள்ள இந்தியர்களின் பாதுகாப்பிற்காக வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்க வேண்டும் என்றும் வீடுகளிலேயே பத்திரமாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். டாக்காவில் உள்ள இந்திய தூதரகம் அங்குள்ள இந்தியர்களிடம் தொடர்ந்து தொடர்பிலேயே இருப்பதாகவும் தெரிவித்தார். ராணுவ மற்றும் துணை ராணுவ படைகளில்
வீரதீர செயல்கள் புரிந்தவர்களுக்கு விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் ராணுவம், விமானப்படை, கடற்படை மற்றும் துணை ராணுவப் படையில் பணிக்காலத்தின் போது சிறப்பாக பணிபுரிந்த வீரர்களுக்கு இந்த விருதினை குடியரசுத் தலைவர் வழங்கினார். மேலும் பணியின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் இந்த விருதினை பெற்றுக் கொண்டனர். இதில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், கனரக தொழில்துறை அமைச்சர் HD குமாரசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மைக்ரோசாப்டின் விண்டோஸ் இயங்குதளம் உலகம் முழுவதும் முடங்கியதால் பங்குச் சந்தைகள், விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. பிரபல கணினி இயங்குதளமான மைக்ரோசாப்ட் விண்டோஸ் இன்று மதியம் திடீரென முடங்கியது. இதனால் விண்டோஸை பயன்படுத்தும் பெரும்பாலான பயனர்கள் பாதிக்கப்பட்டனர். குறிப்பாக வர்த்தகம், வங்கிச் சேவை, சர்வதேச விமான போக்குவரத்து, தகவல் தொழில்நுட்ப சேவைகள், ஊடகம் ஆகியவற்றின் செயல்பாட்டில் பாதிப்பு ஏற்பட்டது. கிரவுட் ஸ்ட்ரைக் எனும் தரவு பாதுகாப்பு நிறுவனம் விண்டோஸ் இயங்குதளத்தில் மேற்கொண்ட அப்டேட் காரணமாக இந்த பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் மென்பொருள் பொறியாளர்கள் இந்த பிரச்சனையை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மென்பொருள் கோளாறு காரணமாக பல்வேறு விமானங்களின் சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. சென்னை விமான நிலையத்தில் இணையதள சேவை நண்பகல் 12 மணியிலிருந்து முடங்கியதால் செக்-இன், போர்டிங் பாஸ் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதால் பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. இதனால் விமானம் வருகை மற்றும் புறப்பாடு தாமதமானது. இதேபோல் புதுதில்லி இந்திரா காந்தி விமான நிலையத்திலும் விமான சேவை பாதிக்கப்பட்டதால் பயணிகள் பெரிதும் அவதிக்குள்ளாகினர். சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு விமான போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மேலும் தொழில்நுட்ப கோளாறுக்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு சரி செய்யும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இந்திய கணினி அவசர மேலாண்மை குழு தொழில்நுட்ப வழிகாட்டுதல்கள் வழங்கியிருப்பதாகவும், தேசிய தகவலியல் மையமான NIC தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். விமான நிலையத்தில் தங்கியுள்ள பயணிகளுக்கு தேவையான குடிநீர், உணவு உள்ளிட்ட வசதிகளை செய்து தர உத்தரவிடப்பட்டிருப்பதாக விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். விமான நிலையத்தில் கூடுதலாக பாதுகாப்பு படையினரை பணிக்கு அமர்த்தி பயணிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து விமான சேவையை தொடர்ந்து மேற்கொள்ள அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். 10 வங்கிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களின் சேவைகள் பாதிக்கப்பட்டதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. வங்கி சேவைகள் தொடர்ந்து நடைபெற தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி தலைமை பொது மேலாளர் புனித் பஞ்சோலி தெரிவித்துள்ளார். இம்மாதம் 22ஆம் தேதி தொடங்க உள்ள நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் பேரிடர் மேலாண்மை திருத்த சட்ட மசோதா உள்ளிட்ட 6 புதிய சட்ட மசோதாக்களை அறிமுகப்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. வரும் 22ஆம் தேதி தொடங்க உள்ள நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 12ஆம் தேதி நிறைவடைகிறது. 23ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய அரசின் 2024-25ஆம் நிதியாண்டுக்கான பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். இந்த கூட்டத்தொடரின் பேரிடர் மேலாண்மை திருத்த மசோதா உள்ளிட்ட 6 புதிய சட்ட மசோதாக்களை அறிமுகப்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதில் 1934 விமான விதிக்கு மாற்றாக புதிய சட்ட மசோதாவை கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. இதனிடையே இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த ஏதுவாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ரயில்வே, விமானம் உள்ளிட்ட போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசு 8000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார்.
கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி இடையே விரைவு ரயில் சேவையை அவர் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதேபோன்று கோவை மேட்டுப்பாளையம் மெமு ரயில் சேவை போத்தனூர் வரை நீட்டிப்பு, மைசூரு மயிலாடுதுறை விரைவு ரயில், கடலூர் துறைமுகம் வரை நீட்டிப்பு உள்ளிட்ட பல்வேறு ரயில் சேவைகளையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய இணையமைச்சர் எல் முருகன், தமிழகத்தில் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசு 8000 கோடி ரூபாயை ஒதுக்கியிருப்பதாக குறிப்பிட்டார். மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 8000 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதுல சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் செலவுல மேம்படுத்தப்படுகிறது. ராமேஸ்வரம் ரயில் நிலையம், அதே மாதிரி ராமேஸ்வரம் பாம்பன் அந்த சிறப்புமிக்க பாம்பன் பாலமானது வேலை முடிவெடுத்திருக்கிறது. திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையம், மதுரை ரயில் நிலையம், காட்பாடி ரயில் நிலையம், கோயம்புத்தூர், இது எல்லாமே பெரிய அளவுல அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிறது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கும் நீலகிரி மற்றும் மேட்டுப்பாளையம் பகுதிகளை தென் மாவட்டங்களோடு இணைக்கும் இந்த புதிய ரயில் சேவையால் சுற்றுலா பயணிகள் பெரிதும் பயனடைவார்கள் என்றார். சுற்றுலா பயணிகள் மட்டுமல்லாமல் மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த விவசாயிகள் மற்றும் தொழில்துறையினர் தங்கள் தயாரிப்புகளை பிற பகுதிகளுக்கு கொண்டு செல்லவும் இந்த ரயில் சேவை பேருதவியாக இருக்கும் என்றும் கூறினார். வாரத்தில் 2 நாள் இயக்கப்படும் மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி ரயில் சேவையை அனைத்து நாட்களிலும் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் இணையமைச்சர் எல் முருகன் உறுதியளித்தார். இந்த பகுதி மக்கள் நீண்டகால கோரிக்கையான தென் மாவட்டங்களை இணைக்கும் விதமாக ஒரு ரயில் வேண்டும் என்பது தூத்துக்குடிக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து நேரடியாக ரயில் சேவை இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தென் மாவட்டங்களுக்கு மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர், பொள்ளாச்சியிலிருந்து பயணிகள் மிக எளிமையாக அங்கு செல்வதற்கு ஒரு வசதியாக இருக்கு. அதே நேரத்தில் இங்க இருக்கின்ற விவசாயம் அல்லது உற்பத்தி பொருள்கள், விவசாய உற்பத்தி பொருட்களாகட்டும் அல்லது கோயம்புத்தூர்ல இருக்கின்ற பொருட்களாகட்டும், ஆட்டோமொபைல், கிரைண்டர் பொருட்களாகட்டும், டெக்ஸ்டைல் ஆகட்டும், இது எல்லாமே ஏற்றுமதி, அதாவது துறைமுகம் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு நேரடியாக கொண்டு செல்கின்ற இந்த வசதியை இந்த ரயில் நமக்கு கொடுத்திருக்கு. அம்மா உணவகங்கள் தொடர்ந்து இயங்க 21 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேனாம்பேட்டை பகுதியில் உள்ள அம்மா உணவகம் ஒன்றில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட அவர் உணவின் தரம் குறித்தும் அங்குள்ள பணியாளர்களிடம் அவர்களின் தேவைகள் குறித்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்தார். சென்னை மாநகராட்சியில் 388 அம்மா உணவகங்கள் தொடர்ந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களுக்கு புதிதாக பாத்திரங்கள் மற்றும் சமையல் கருவிகள் வாங்கிட 7 கோடி ரூபாயும், அம்மா உணவகங்களை புனரமைத்திட 14 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அவர்களது பகுதிகளில் உள்ள அம்மா உணவகங்களை அடிக்கடி நேரில் ஆய்வு செய்து தேவையான உதவிகளை செய்து தரவும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொலை சம்பவங்களை தடுக்க போர்க்கால அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தம்மை நம்பி வாக்களித்த மக்களுக்கு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி தராமல் அவர்களை சிரமப்படுத்துவதுடன் மூலம் நிர்வாக திறமையின்மையை திமுக அரசு வெளிப்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் சுமார் 500 கொலை சம்பவங்கள் மாநிலம் முழுவதும் அரங்கேறி இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டினார்.
தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏர் இந்தியா விமானம் அவசரமாக தரையிறக்கம் உள்ளிட்ட பல்வேறு தேசிய செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். உத்தரப்பிரதேசம் மாநிலம் லக்னோவில் இயற்கை வேளாண்மை அறிவியல் குறித்த ஆலோசனை நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலன்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்திய அளவில் இயற்கை விவசாயத்திற்கான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மத்திய அரசு விரைவில் தொடங்கும் என தெரிவித்தார். விவசாயத்தில் ரசாயன உரங்களை பயன்படுத்தாமலே உற்பத்தியை அதிகரிக்க முடியும் என்றும், இயற்கை விவசாயத்திற்கு முதல் 3 ஆண்டுகளுக்கு அரசு மானியம் வழங்கும் என்றும் அவர் கூறினார். உரமில்லா விவசாயத்தில் கவனம் செலுத்துவதே அரசின் நோக்கம் என்றும், இதனால் விவசாய செலவு குறைவது மட்டுமின்றி ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கும் என்றும் கூறினார். உலக மின்னணு துறையின் மதிப்பு கூட்டு சங்கிலியில் இந்தியாவின் பங்களிப்பு அறிக்கையை நித்தி ஆயோக் துணைத் தலைவர் சுமன் பெர்ரி வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், 2030ஆம் ஆண்டுக்குள் மின்னணு உற்பத்தி இலக்கை $500 பில்லியன் உயர்த்த இந்தியா இலக்கு நிர்ணயித்திருப்பதாக கூறினார். மேலும் மின்னணு துறையில் உலகளாவிய உற்பத்தி மையமாக இந்தியா திகழ்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகளை இந்த அறிக்கை எடுத்துக்காட்டியுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 2023ஆம் ஆண்டில் இந்திய மின்னணு உற்பத்தி மதிப்பு $155 பில்லியன் உயர்ந்துள்ளது. இது 2017-23 காலகட்டத்தில் இரட்டிப்பாக உயர்ந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். புதுதில்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கில் கேலோ இந்தியா புதிய திறமைசாலிகளை அடையாளம் காணுதல் என்ற கீர்த்தி திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், விளையாட்டுத் துறையில் இந்தியாவை வல்லரசாக்க திறன் மேம்பாடு மிகவும் அவசியம் என்றும் கூறினார். இந்தியா பன்முகம் மற்றும் திறமை மிகுந்த நாடு என்றும், அறிவாற்றல், மனிதவளம் ஆகியவை மிகுந்திருப்பதாகவும் கூறினார். நகரங்கள் மட்டுமல்லாது வடகிழக்கு மாநிலங்கள் போன்ற தொலைதூர பகுதிகள், கடலோர பகுதிகள், இமயமலை மற்றும் பழங்குடியினர் வாழும் பகுதிகளிலும் திறமையான விளையாட்டு வீரர்கள் உள்ளனர் என்றும் தெரிவித்தார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரஷ்யாவில் தரையிறங்கிய ஏர் இந்தியா விமானத்தில் பயணம் செய்த அனைத்து பயணிகளும் பாதுகாப்பாக இருப்பதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. தில்லியிலிருந்து சான் பிரான்சிஸ்கோ நோக்கி சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதையடுத்து அந்த விமானம் ரஷ்ய விமான நிலையம் ஒன்றில் முன்னெச்சரிக்கையாக தரையிறக்கப்பட்டது. இந்த நடவடிக்கை குறித்து ஏர் இந்தியா நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அந்த விமானத்தில் பயணம் செய்த 225 பயணிகளும் 19 விமான நிறுவன ஊழியர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக கூறியுள்ளது. பயணிகளை சான் பிரான்சிஸ்கோ அழைத்துச் செல்ல சிறப்பு விமானம் இந்தியாவிலிருந்து தனது பயணத்தை தொடங்கியது. உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா பகுதியில் உள்ள ஜிலாஹி ரயில் நிலையம் அருகே சண்டிகர் திப்ருகர் விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது. இதில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 30 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்தவர்களுக்கு 2,50,000 ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்தது. விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நீர்வளத்துறை தலைமை பொறியாளர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் மழை காரணமாக கபினி அணை நிரம்பியுள்ளது. பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து 50,000 கன அடிக்கு மேல் உபரிநீர் திறக்கப்பட்டு வருகிறது. இன்று மாலை 4 மணி நிலவரப்படி நீர்வரத்து 44,353 கன அடியாக, நீர்மட்டம் 56.9 அடியாகவும் உள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. அணையின் நீர்மட்டம் 22.43 TMC-ஆக உள்ளது. இந்நிலையில் மேட்டூர் அணையின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நீர்வளத்துறையின் திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் தயாளகுமார் ஆய்வு செய்தார். இதனிடையே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 47,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக தாழ்வான பகுதிகளில் வசித்து வருவோர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவில் மத்திய நீர்வளத்துறை ஆணைய அதிகாரிகள் காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். 10ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு காலணி வடிவமைப்பு மற்றும் தயாரிப்பு குறித்த இலவச பயிற்சியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுவதாக மத்திய காலணி பயிற்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மத்திய காலணி பயிற்சி நிறுவனத்தின் இயக்குனர் முரளி மற்றும் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலக கூடுதல் தலைமை இயக்குனர் அண்ணாதுரை ஆகியோர் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தனர்.
அப்போது பேசிய மத்திய காலனி பயிற்சி நிறுவனத்தின் இயக்குனர் முரளி, இந்த நிறுவனத்தில் ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கு காலனி தயாரிப்பு குறித்து 6 மாத பயிற்சி கட்டணமின்றி வழங்கப்படுவதாக தெரிவித்தார். சென்னை கிண்டியில் அமைந்துள்ள பயிற்சி நிறுவனத்தில் வகுப்பறைகள், அதிநவீன இயந்திரங்கள், ஆய்வகங்கள் ஆகிய உட்கட்டமைப்பு வசதிகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். எஸ்சிஎஸ்டி மட்டும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அப்போ முன்ன சொன்ன மாதிரி யூஸ்வலாக எந்த காலமும் வந்து ஃப்ரீ வந்து டியூஷன் ஃபீஸ் எனி டைம். எஸ்சிஎஸ்டி ஃபார் எனி கோர்ஸ் வந்து டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபா ஒரு கோர்ஸ் ஃபீனா 75 ரூபா டியூஷன் ஃபீஸாக இருக்கும், 25 ருபீஸ் ரா மெட்டீரியல் ஃபீஸாக இருக்கும் எனி டைம். அந்த டியூஷன் ஃபீஸ் எஸ்சிஎஸ்டிக்கு ஃப்ரீயாக இருக்கும். ரா மெட்டீரியல் ஃபீஸ் கட்டி தான் ஆகணும் யாராவது. என்ன காரணம்னா அந்த ரா மெட்டீரியல் ஃபீஸுக்கு வாங்குகிற காசை அவங்க செய்கிற அந்த ப்ராக்டிக்கல் ஷூஸ் அவங்கள்ட்டே திருப்பி கொடுத்துருவோம். ஸோ வி சார்ஜ் இட் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பர்டிகுலர் கோர்ஸில் அதுவும் ஃப்ரீ. ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவராக 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஜெர்மனியின் உர்சுலா வான் டெர் லைனுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில், உலகளாவிய நலனுக்கான நடவடிக்கைகளை பலப்படுத்துவதற்காக அவருடன் ஒருங்கிணைந்து பணியாற்றுவதை ஆவலுடன் எதிர்நோக்குவதாக குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான வாக்கெடுப்பில் மொத்தமுள்ள 720 வாக்குகளில் உர்சுலா வான் டெர் லைனுக்கு ஆதரவாக 401 வாக்குகள் பதிவாகின. இதன் மூலம் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவராக அவர் 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்டார். தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். சென்னையில் அமைந்துள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் 61வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மொத்தம் 2636 மாணவர்கள் பட்டம் பெற்றனர். மேலும் 444 பேருக்கு முனைவர் பட்டங்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் வகையில் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையின் நிகழ்வில் முனைவர் பட்டம் பெற்றார். பின்னர் பேசிய அவர், புதிதாக NGLV ராக்கெட் வடிவமைக்கப்பட்டு வருகிறது என்றும் விண்வெளி ஆய்வு மைய வடிவமைப்பை இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் இன்று மாணவராக நான் உணர்வது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய IIT இயக்குனர் காமகோட்டி, இந்த நிறுவனம் கல்வியில் மட்டுமல்லாது விளையாட்டு மற்றும் ஸ்டார்ட் அப் துறைகளிலும் சிறந்து செயல்படுகிறது என்றும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் ஆராய்ச்சிகளால் நிறுவனம் புரிந்த சாதனைகள் குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார். சென்னை மத்திய தோல் ஆராய்ச்சி மையம் சார்பில் ஒரு வாரம் ஒரு கருப்பொருள் என்ற நிகழ்ச்சி இன்று தொடங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய CSIR இயக்குனர் ஸ்ரீராம், மத்திய தோல் ஆராய்ச்சி மையத்தின் கீழ் 37 ஆராய்ச்சி மையம் செயல்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு ஆராய்ச்சி மையமும் ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது என தெரிவித்தார். மேலும் இந்த ஆண்டு ஆராய்ச்சி மையம் தோல் பற்றிய ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறது என கூறினார். தோல் பொருட்களில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் மற்றும் பெட்ரோல் சார்ந்த ரசாயனங்கள் குறித்த கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது என்று தெரிவித்தார். இதில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் கலந்து கொண்டு அவர்களின் தேவைகளை பகிர்ந்து கொண்டனர். இதன் அடிப்படையில் தொழில்நுட்பத்தை வளர்ப்பதே முக்கிய நோக்கமாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். கிண்டி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெறும் என சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜெகடே தெரிவித்தார். தொழிற்பிரிவுகளில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு வாய்ப்பு தரும் விதமாக 2024ஆம் ஆண்டிற்கான நேரடி சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இத்தொழிற்பயிற்சி நிலையத்தில் சேர விரும்பும் தகுதியுள்ள மாணவர்கள் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் நேரடியாக தொழிற்பயிற்சி நிலையத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று கூறினார். மேலும் மாணவர்களுக்கு அரசு வழங்கும் கட்டணமில்லா பயிற்சி, விலையில்லா சீருடை போன்ற சலுகைகள் தொடர்ந்து வழங்கப்படும் என உறுதியளித்தார். தொடர்ந்து இப்பயிற்சியின் முடிவில் மத்திய அரசின் சான்றிதழ் மற்றும் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என சென்னை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் பொது நூலக பணியாளர்களுக்கான தேசிய நூலக பணியின் 45வது திறன் மேம்பாட்டு திட்டம் நூலகம் மற்றும் தகவல் அறிவியல் துறையுடன் இணைந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இன்று தொடங்கியது. நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக சமூக பணித்துறையின் துறை தலைவர் மங்களேஸ்வரன் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இன்று முதல் ஜூலை 23ஆம் தேதி வரை இந்த பயிற்சி நடைபெற உள்ளது. மேலும் இந்த பயிற்சியில் நவீன தகவல் தொழில்நுட்ப திறன், நூலக மேலாண்மை, பாதுகாத்தல் ஆகியவற்றுடன் சமுதாயத்திற்கு தரமான நூலக சேவைகளை வழங்குவது குறித்து நூலக பணியாளர்களுக்கு வல்லுநர்கள் மூலம் பயிற்சி அளிக்கப்படுகிறது என அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இதுபோன்ற பயிற்சி முதன்முறையாக நடத்தப்படுகிறது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டம் ஊரகப் பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டம் சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார்.
இந்த திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்டத்தில் முதற்கட்டமாக நடத்தப்பட்ட முகாமில் பெறப்பட்ட 38,000க்கும் மேலான கோரிக்கை மனுக்களுக்கு தீர்வளிக்கப்படும் என அவர் உறுதியளித்தார். மேலும் இந்த சிறப்பு முகாம் வருகின்ற செப்டம்பர் 14ஆம் தேதி வரை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களில் நடைபெற உள்ளதாக கூறினார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் அமைந்துள்ள பிரபல துணிக்கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. திடீரென ஏற்பட்ட தீ மளமளவென பரவி கடை முழுவதும் பரவியது. இதனை அறிந்த கடை உரிமையாளர் மற்றும் பணியாளர்கள் கடையிலிருந்து உடனடியாக வெளியேறி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் கொட்டும் மழையில் நனைந்தபடி தண்ணீரை பீச்சியடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் விபத்து தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். துப்பாக்கிச் சூட்டில் தாம் உயிர் பிழைத்தது கடவுள் தமக்கு அளித்த கருணை என்று அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ளது. இதையொட்டி அந்நாட்டின் பிரதான கட்சிகளான குடியரசுக் கட்சியும் ஜனநாயக கட்சியும் வேட்பாளர்களை அறிவித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. கடந்த வாரம் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது குடியரசுக் கட்சி வேட்பாளரான முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. காதில் லேசான காயமடைந்த ட்ரம்ப் சிகிச்சைக்கு பிறகு உடல்நலம் தேறினார். இந்நிலையில் குடியரசுக் கட்சியின் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய ட்ரம்ப் தேர்தலில் போட்டியிடும் கட்சியின் அழைப்பை முறைப்படி ஏற்றுக்கொண்டார். தம் மீது அன்பை வெளிப்படுத்திய அமெரிக்க மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். அதே நேரத்தில் அமெரிக்க மக்களுக்கு நல்லாட்சி வழங்கி சேவையாற்ற தாம் உறுதி பூண்டிருப்பதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் துப்பாக்கிச் சூட்டில் கடவுளின் கருணையால் தாம் உயிர் பிழைத்ததாகவும் தெரிவித்தார். அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுத்து நிறுத்த கடும் நடவடிக்கை எடுப்பதாகவும் ட்ரம்ப் உறுதியளித்தார். ஆசிய கோப்பை மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடி வருகிறது. முன்னதாக ஆசிய கோப்பை மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் ஐக்கிய அரபு அமீரகம் அணியை வீழ்த்தி நேபாள அணி வென்றது. தம்புலாவில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கிய முதல் போட்டியில் ஏ பிரிவின் நேபாளம் UAE அணிகள் மோதின. இதில் முதலில் டாஸ் வென்ற நேபாள அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் களமிறங்கிய UAE அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 115 ரன்கள் எடுத்தது. 116 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய நேபாள அணி 16.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 118 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமுதல் அதி கனமழையும், கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கூறியுள்ளது. திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருப்பதாகவும், ஒடிசா மற்றும் வட ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டி நிலை கொண்டிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து நாகை மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.